வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி வெவ்வேறு விவாதங்களுக்கு வழிவகுத்திருந்தது. ஏற்கனவே நாமல் ராஜபக்சவுடன் அர்ஜுனாவுக்கு டீல் உள்ளது என்ற ஒரு புரளி கடந்த காலங்களிலும் அர்ஜுனாவுக்கு எதிரானவர்களால் கிளப்பப்பட்டு அது தொடர்பாக அர்ஜுனாவும் பல்வேறுபட்ட விளக்கம் அளித்திருந்தமை அனைவருக்கும் ஞாபகம் இருக்கலாம். இந்த நிலையில் இப்போது மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் அர்ஜுனாவும் நாமல் ராஜபக்சவும் பேசிக் கொண்டிருந்த காணொலியை வெளியிட்டு தற்போது சமூக வலைதளங்களில் புது பொருளியை கிளப்பியுள்ளார்கள். இது தொடர்பாக அர்ஜுனா தெரிவித்த போது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரோ குறித்த காணொலியை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கின்றனர். இதில் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இவர்கள் அரசியல் புரியாத ஒரு அடி முட்டாள்களாக இருக்கின்றார்கள் என்பது என்றார். ஏற்கனவே நாமல் ராஜபக்சவுடனான டீல் என்று வெளியான புரளியின் போதே தெளிவுபடுத்திய அர்ஜுனா நாடாளுமன்றத்திற்குள் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பேசிக் கொள்ள வேண்டும், அது வளமையும் கூட. மாறாக எமது இனத்திற்கான எதிரி என்ற ரீதியில் நான் நாடாளுமன்றத்திற்குள் அவர் மீது பாய்ந்து தாக்குதல் நடத்த முடியாது. எனவே இதை கூட புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்களை விமர்சனத்தை கிளப்பியிருந்ததாக விளக்கம் அளித்திருந்தார். அதுபோலவே இப்போதைய குறித்த காணொலியையும் பதிவு செய்து தமக்கு அவதூறு பரப்பும் வகையிலே வெளியிடப்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது என்றார். இந்த நிலையில் தற்போதைய நாடாளுமன்ற காணொலி தொடர்பாக விளக்கம் அளித்த அர்ஜுனா தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சரி, தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சரி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கையில் அவர்களுடனும் டீல் என்று இவர்கள் குறிப்பிடுவார்களா என்று கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே நாமல் ராஜபக்சவின் வாயிலிருந்து வந்திருந்த ஒரு உண்மை தொடர்பாக தான் நேரலையில் சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருந்ததாகவும் குறிப்பிட்டார். அன்றைய தினங்களில் நீதிபதி இளஞ்செழியன் அரசியலுக்கு வருவது தொடர்பாக நாமல் ராஜபக்சவுடன் பேசியிருந்தேன். அதாவது நீதிபதி இளஞ்செழியன், ஜி.எல். பீரிஸ், சந்திரிகா குமாரதுங்க மற்றும் ஜி பொன்னம்பலம் போன்றவர்களுக்கு இடையிலான தொடர்புகள் குறித்து ஒரு சந்தேகம் தமக்கு இருந்ததாகவும் அதை நாமல் ராஜபக்சவுடன் கேட்டு தெளிவுபடுத்தியதாகவும் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார். அதன்படி அரசியலுக்கு நீதிபதி இளஞ்செழியனை அனுப்புவதில் உங்களுடைய பங்கு என்ன என்று நாமல் ராஜபக்சவிடம் நேரடியாக கேட்டதாக அர்ஜுனா குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச நாங்கள் தான் அவர் பின்னால் இருந்து இயக்குகின்றோம் என்று பதில் அளித்ததோடு நீங்கள் வடக்கு மாகாண அரசியலுக்கு செல்கிறீர்களா என்று பதில் கேள்வி கேட்டதாகவும் குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் வடக்கு மாகாண அரசியலில் தான் களமிறங்க இருப்பதாகவும் இருந்தாலும் இளஞ்செழியன் அரசியலுக்கு வருவதனால் தனக்கு எதுவிதமான போட்டிகளும் இருக்கப் போவதில்லை என்று தான் பதிலளித்ததாகவும் அர்ச்சனா கூறினார். இதுதான் உண்மையில் நடந்த சம்பவம். இந்த சம்பவம் தொடர்பில் அப்போதே தான் நேரடி விளக்கம் அளித்திருந்த போதும் மீண்டும் அதே காணொலியை எடுத்து வந்து இப்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு டீல் என்று குறிப்பிடுவது வெறுமனவே ஒரு இச்சை அரசியல் என்று விமர்சித்தார். தொடர்ந்து நாடாளுமன்ற குளிர்நிலை விவாதங்களில் சுகாதாரத்துறை தொடர்பான விவாதத்தில் அமைச்சர் நலிந்த ஜாதிச தொடர்பாக ஏன் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை என்றும் வடக்கு மாகாணத்தில் இடம்பெறுகின்ற சுகாதாரத்துறை குறைபாடுகள் ஊழல்கள் தொடர்பாக இன்னமும் நிறைய விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கலாம் என்றும் பலர் தம்மிடம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்ஜுனா குறிப்பிட்டார். அதற்குரிய விளக்கத்தை வழங்கிய அர்ஜுனா சுகாதாரத்துறை இதுவரை பாதாளத்தில் இருந்த நிலையில் தற்போது ஓரளவுக்கு நிமிர்ந்து வருகின்றமை காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது அதை மேலும் இழுத்து வீழ்த்துவது போல் நடைமுறைகள் செய்வது அழகல்ல. இந்த நிலையில் தான் அவ்வாறு ஒரு வருடத்தின் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளை அவருக்கு மீண்டும் நினைவுபடுத்திய அதே நேரம் ஊழல்கள் தொடர்பான விடயங்களுக்கு நடவடிக்கை எடுக்கும்படி தான் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார் அர்ஜுனா. கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வைத்தியசாலை பிரச்சனைகள் தொடர்பாகவும் தான் கவனத்தில் எடுத்து கருத்துக்களை முன்வைக்க இருந்த போதும் நேரடியாக பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி பொது வழியில் பேசுவதன் மூலம் மக்களுக்கு எந்தவிதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. குறிப்பாக இந்த கோபத்தில் கூடவே அவர்கள் மக்களுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க மாட்டார்கள். எனவே ஒருவரை கஷ்டப்படுத்தி வேலை வாங்க வேண்டிய இடத்தில் அவ்வாறு வேலை செய்து வேலை வாங்க வேண்டும். உதாரணமாக பிமல் ரத்நாயக்க போன்றவர்கள் ஜென்மத்திலும் திருந்த போவதில்லை. எனவே அவர்களுக்கு அடிக்க வேண்டிய இடத்தில் அடிக்க வேண்டும் என்றார் அர்ஜுனா. மாறாக நலிந்த ஜெயதிச போன்றவர்களிடம் சில விடயங்களை கதைத்து பேசி செய்யக்கூடிய நிலைமைகள் இருப்பதாக தான் கருதுவதாகவும் அதன்படியே வடக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறை தொடர்பாக செய்ய வேண்டிய நல்ல விடயங்களுக்கு தன்னாலான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தேன் என்றும் அர்ஜுனா விளக்கினார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச. ஆனால் அந்த வாழ்த்தின் பின்னர் உடனடியாக ஒரு ஜனாதிபதியையும் தற்போதைய அரசாங்கத்தையும் கடுமையாக விமர்சித்து அரசியல் அரங்கில் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளார். 76 ஆண்டு கால சாபம் ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு ஆண்டு கால சாபத்தை பற்றியும் நாம் பேச வேண்டியுள்ளது என்ற நாமல் ராஜபக்சவின் கூற்று அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தபோது உருவாக்கப்பட்ட முக்கிய அரசியல் வாசகங்களில் ஒன்று 76 ஆண்டு கால சாபம் முடிவடையும் என்பதாகும். ஆனால் ஒரு வருட காலம் கடந்த நிலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று நாமல் ராஜபக்ச தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்.
அவர் கூறிய போது இந்த அரசாங்கம் ஓராண்டில் கூட ஒன்றும் சாதிக்கவில்லை, 76 ஆண்டு கால சாபம் என்று பேசினார்கள். இப்போது மக்கள் ஒரு ஆண்டு சாபத்தை அனுபவித்து வருகின்றனர். வரவு செலவு திட்டத்தில் நடைமுறை சாத்தியமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். ஆனால் அதில் பல முக்கிய திட்டங்கள் இன்று வரை காகிதத்திலிருந்து வெளியே வரவில்லை என்று கூறினார். நாமல் ராஜபக்சவின் சொந்த ஊரான தம்புதேகம ரயில் நிலையத்தை மீண்டும் உருவாக்குவதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்திருந்தார். ஜனாதிபதி உறுதி அளித்த திட்டம் கூட இதுவரை தொடங்கப்படவில்லை. வரவு செலவு திட்டத்தில் 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து புதிய ரயில் பெட்டிகள் உருவாக்கவும் நவீனமயப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதுவும் இதுவரை எந்த முன்னேற்றத்தையும் காணவில்லை. அனுராதபுரத்தில் திண்மக்கழிவு முகாமைத்துவ திட்டத்திற்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த திட்டமும் இன்னமும் ஆரம்பமாகவே இல்லை. ஜனாதிபதியின் சொந்த ஊரிலேயே திட்டங்கள் நடைமுறைக்கு வரவில்லை என்றால் நாடு முழுவதும் திட்டங்கள் எப்படி செயல்படும் என்று நாமல் ராஜபக்ச கடுமையாக கூறினார். அத்துடன் நாமல் ராஜபக்ச தனது உரையில் அமைச்சர்களின் செயல்பாடுகளையும் நேரடியாக சாடினார். இந்த அமைச்சர்கள் ஜனாதிபதியை ஏமாற்றுகின்றார்கள், தமது சொந்த ஊரில் உள்ள திட்டங்களையும் முன்னெடுக்க முடியவில்லை. இதன் மூலம் அரசாங்கத்தின் உள்நிலை சிக்கல்களையும் நிர்வாக திறனின்மையும் அவர்கள் வெளிப்படையாக சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசாங்கம் பிரச்சாரம் செய்த 76 கால ஆண்டு சாபத்தினை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற கருத்தை இப்போது நாமல் ராஜபக்ச கிண்டல் செய்கின்றார். நான் இப்போது 77வது ஆண்டு சாபத்தை பற்றியே பேச தொடங்குகின்றேன். இது அரசாங்கத்தின் செயல்திறன் குறைபாட்டை சுட்டிக்காட்டும் அரசியல் எச்சரிக்கையாக கருதப்படுகின்றது. நாமல் ராஜபக்சவின் இந்த விமர்சனங்கள் அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்படாததை மட்டுமே அல்லாமல் ஜனாதிபதி தலைமையிலான நிர்வாகத்தை, அமைச்சர்களின் திறனின்மையினை, மேலும் அரசின் உண்மையான செயல்திறனை கேள்விக்குறியாக்குகின்றன. ஜனாதிபதியின் சொந்த ஊரிலேயே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படாத நிலைமை என்பது அரசாங்கத்தின் நிர்வாக நம்பகத்தன்மையை பாதிக்கும் முக்கிய அம்சமாக மாறியுள்ளது. அரசியல் வட்டாரங்களில் இந்த விமர்சனங்கள் மேலும் தீவிரமான விவாதங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை அண்மைய நாட்களில் நாடு முழுவதும் ஒரு பதற்றமான அரசியல் சூழல் நிலவியிருந்தது. அதற்கு காரணமாக 2 முக்கிய சம்பவங்கள் தீவிரமாக மக்கள் கவனத்தை ஈர்த்தன. ஒன்று திருகோணமலையில் ஏற்பட்ட புத்தர் சிலை தொடர்பான சர்ச்சை, மற்றொன்று நுகைகுடையில் 21ஆம் தேதி இடம்பெற்ற நாமல் ராஜபக்சவின் பேரணி. இந்த இரு சம்பவங்களும் ஒரே காலகட்டத்தில் இடம்பெற்றதால் அரசியல் வட்டாரங்களில், சமூக வலைதளங்களிலும் பரவலான விவாதங்களுக்கு வழிவகுத்தது. திருகோணமலையில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவிய சூழல் அப்பகுதி மக்களிடையே பதற்றத்தையும் அரசியல் நச்சுத்தன்மையையும் உருவாக்கியது. இது தொடர்பாக சட்ட ரீதியான சிக்கல்கள் எழுந்ததோடு பல்வேறு இன மற்றும் மத முரண்பாடுகள் மோதும் சூழலும் உருவானது. இந்த சம்பவம் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் ஏற்கனவே நினைவுறு வரும் உணர்வு பூர்வ அரசியல் சூழலை மேலும் தீவிரப்படுத்தியதாக கருதப்படுகிறது. 21ஆம் தேதி நுகைகொடையில் நடைபெற்ற நாமல் ராஜபக்சவின் பேரணி குறுகிய காலமே ஆன போதும் பரவலான கவனத்தை பெற்றது. பெரிய தொகை மக்கள் பங்கேற்ற இந்த பேரணி அரசியல் வல்லுநர்கள் பலரும் சிங்கள பௌத்த தேசியவாத அடிப்படையில் அமைக்கப்பட்ட அரசியல் மேடையாக மதிப்பிட்டார்கள். இந்த பேரணி தேசிய மக்கள் சக்தியின் வளர்ச்சியை பாதிக்க வடிவமைக்கப்பட்ட அரசியல் நகர்வாக பலரும் கருதினர். இந்த 2 வேறு சம்பவங்களும் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட போதிலும் அவை கொண்டிருந்த அரசியல் செய்தி ஒரே கோட்டில் செல்கின்றது என்று விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். இதனை அடிப்படையாக கொண்டு பல தரப்பினர் பின்வருமாறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சிங்கள பௌத்த பேரினவாத உணர்ச்சிகளை கிளர்ச்சிப்படுத்தி அரசியல் லாபம் ஈட்ட முயற்சி செய்கின்றது. அவர்களின் கூற்றுப்படி திருகோணமலையின் புத்தர் சிலை விவகாரம், நுகைகூட நாமல் ராஜபக்சவின் பேரணி என்கின்ற இரண்டுமே ஒரே பரப்புரை கோட்டில் வைத்து ஜனநாயக முறையில் தீவிர தேசியவாத கருத்துக்களை உருவாக்குவதற்கான முயற்சி என்று சிலர் மதிப்பிடுகின்றனர். முக்கியமாக தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கும் அரசியல் வட்டாரங்கள் இந்த 2 நிகழ்வுகளையும் பயன்படுத்தி சமூகத்தில் தேவையற்ற பயமும் குழப்பமும் ஏற்படுத்த முயற்சி செய்ததுக்காக அந்த அமைப்பை குற்றம் சாட்டுகின்றார்கள். அவர்களின் கருத்துப்படி நாமல் ராஜபக்சவின் பேரணியை சிங்கள பௌத்த பேரினவாத இயக்கம் என்று சித்தரித்தல், புத்தர் சிலை விவகாரத்தை இனமத மோதலாக மாற்றுதல், இவை இரண்டும் அரசியல் நன்மை பெற உருவாக்கப்பட்ட கூட்டு முயற்சிகளாக பார்க்கப்படுகிறது.